இந்த வீடியோவில் முதல்ல என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ஃபில்லப் ஆகிருக்குது, எந்தெந்த கேட்டகரிக்கு அந்த வேகன்சி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அடுத்தது எல்லா கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல விஓ போஸ்ட். இதில் மொத்தம் 402 வேகன்சி. இது வரைக்கும் ஃபில்லப் ஆனது 331. இன்னைக்கு அவைலபிள் 71 வேகன்சி. இதுல பிசிஎம் ஜெனரல் கேட்டகரிக்கு 7 வேகன்சி பெண்டிங் இருக்குது. அடுத்தது எஸ்சிஏ உமனுக்கு 2 வேகன்சி இப்ப பெண்டிங் இருக்கு. அடுத்தது எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் இவங்களுக்கு 1 வேகன்சி பெண்டிங் இருக்கு. அடுத்தது எஸ்டி ஜெனரல் கேட்டகரியில 1 வேகன்சி பெண்டிங் இருக்குது. எஸ்டி உமன்ல 1 வேகன்சி பெண்டிங் இருக்கு. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 வேகன்சி பெண்டிங் இருக்கு. நீங்க எஸ்சிஏ உமன் கேட்டகரி இருக்கு பார்த்தீங்களா, அதுல 2 வேகன்சி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு ஆட் ஆகும். ஆக பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு மொத்தம் 3 வேகன்சி கணக்காகுது. அதே மாதிரி எஸ்டி உமன்ல உள்ளவங்களுக்கு 1 வேகன்சி காட்டுது. அவங்க ஜெனரல் கேட்டகரியில் உள்ள 1 வேகன்சி அவங்களுக்கு ஆட் ஆகி 2 வேகன்சி அது. இது ஜேஏ பில் கலெக்டர் 10th குவாலிஃபிகேஷனுக்குள்ள போஸ்ட். மொத்த வேகன்சி 3901. இதுவரைக்கும் ஃபில்லப் ஆனது 2414. இப்ப அவைலபிள் இன்னைக்கு 1487. இந்த போஸ்டை பொறுத்த வரைக்கும் ஜிடி அதாவது பொது பிரிவு இதுல ஜெனரல் கேட்டகரியில 56 வேகன்சி இருக்குது. ஜிடிஜி பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு 13 வேகன்சி இருக்குது. ஜிடி உமனுக்கு 21 வேகன்சி இருக்குது. ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்க்கு 7 வேகன்சி இருக்கு. அடுத்தது பிசில ஜெனரல் கேட்டகரியில 65 போஸ்ட் வேகன்சியா இருக்குது. பிசி ஜெனரல் கேட்டகரி பிஎஸ்டிஎம்ல 19 போஸ்ட் வேகன்சியா இருக்குது. பிசி உமன்ல 30 போஸ்ட் வேகன்சியா இருக்குது. பிசி உமன் பிஎஸ்டிஎம்ல 9 போஸ்ட் வேகன்சியா இருக்கு. அடுத்தது எம்பிசியை பொறுத்த வரைக்கும் எம்பிசி டிசி ஜெனரல் கேட்டகரியில 53 போஸ்ட் வேகண்டா இருக்கு. இதுலயே பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு 11 போஸ்ட் வேகன்சியா இருக்கு. உமனுக்கு 23 இருக்குது. உமன்ல பிஎஸ்டிஎம் வச்சவங்களுக்கு 7 போஸ்ட் வேகன்சியா இருக்குது. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரியில 52 இருக்குது. அதே ஜெனரல்ல பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு 16 இருக்குது. அதே பிஎஸ்டிஎம்ல உமன்ல 28, உமன்ல பிஎஸ்டிஎம் 5 போஸ்ட் வேகண்டா இருக்குது. அடுத்தது எஸ்சிஏ கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜெனரல்ல 35 போஸ்ட் வேகன்சியா இருக்குது. ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 15, உமன்ல 14, உமன் பிஎஸ்டிஎம்ல 13 போஸ்ட் வேகன்சியா இருக்கு. எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜெனரல்ல 326 போஸ்ட் வேகன்சியா இருக்கு. ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 28 போஸ்ட் இருக்கு. உமன்ல 52 இருக்குது. உமன் வித் பிஎஸ்டிஎம் 15 வேகன்சி இருக்கு. எஸ்டி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜெனரல்ல 126 ஃபில்லப் ஆகவே இல்லை. ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 5 வேகன்சி அதுவும் ஃபில்லப் ஆகல. உமன்ல 1 வேகன்சி அதுவும் ஃபில்லப் ஆகல. உமன் வித் பிஎஸ்டிஎம் 3 வேகன்சி அதுவும் ஃபில்லப் ஆகாம அப்படியே இருக்கு. அடுத்தது ஜேஏ போஸ்ட் +2 லெவலுக்கு உள்ளது. இதுல மொத்த வேகன்சி 25. இது வரைக்கும் ஃபில்லப் ஆனது 13. இப்ப அவைலபிள் வேகன்சி 12. இதுல ஜிடி இந்த கேட்டகரி உள்ளது எல்லாமே இன்னைக்கு ஃபில்லப் ஆயிடுச்சு. பிசில ஜெனரல் கேட்டகரி 3 இருக்குது. பிசில உமன் 1 போஸ்ட் இருக்கு. அடுத்தது எம்பிசி டிசி இதுல ஜெனரல்ல ஃபில்லப் ஆயிடுச்சு. உமன்லையும் ஃபில்லப் ஆயிடுச்சு. பிசிஎம் ஜெனரல்ல 1 போஸ்ட் வேகன்சியா இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏ ஜி அதுலயும் ஜெனரல்ல 1 போஸ்ட் வேகண்டா இருக்குது. எஸ்சில ஜெனரல்ல 2 போஸ்ட் வேகண்டா இருக்கு. அதே எஸ்சி ஜெனரல்ல பிஎஸ்டிஎம் 1 போஸ்ட் வேகண்டா இருக்கு. எஸ்சி உமன்ல பிஎஸ்டிஎம்ல 1 போஸ்ட் வேகண்டா இருக்கு. அடுத்தது ஜேஏ போஸ்ட் டிகிரி லெவல். இதுல மொத்த வேகன்சி 115. இது வரைக்கும் ஃபில்லப் ஆனது 34. இன்னைக்கு அவைலபிள் 81. அதாவது இந்த ஜேஏ டிகிரி லெவல் இன்னைக்கு தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று தான் நான் சொன்ன வீடியோ போட்டேன், இந்த மாதிரி எடுங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு தான் ஜேஏல டிகிரியே முதல்ல எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமே கவுன்சிலிங் போற டிகிரி ஹோல்டர் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜேஏல டிகிரி போஸ்ட் எடுங்க. அதுதான் சேலரி அதிகமா உள்ள போஸ்ட். அதனால மறக்காம நீங்க அங்க கேட்கும் போது ஜேஏ டிகிரி லெவல் உள்ள போஸ்ட் கேளுங்க. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிடில ஜி ஜெனரல் கேட்டகரி இன்னைக்கு 6 போஸ்ட் ஃபில்லப் ஆயிடுச்சு.
ஜெனரல் வித் பிஎஸ்டிஎம் 4 போஸ்ட், அதுல அது அப்படியே பெண்டிங் இருக்குது. உமன்லயே ஃபில்அப் ஆயிடுச்சு. உமன் வித் பிஎஸ்டிஎம் ஒரு போஸ்ட் வேக்கண்டா இருக்குது. பிசிஏ பொறுத்த வரைக்கும் ஜெனரல்ல இன்னும் 2 போஸ்ட் பெண்டிங் இருக்குது. ஜெனரல் வித் பிஎஸ்டிஎம்ல 4 போஸ்ட் இருக்குது. உமனுக்கு ஃபில்அப் ஆயிடுச்சு. உமன் வித் பிஎஸ்டிஎம் ஒரு போஸ்ட் வேக்கண்டா இருக்கு. எம்பிசி டிசியை பொறுத்த வரைக்கும் ஜெனரல்ல இன்னைக்கு ஃபில்அப் ஆயிடுச்சு. ஜெனரல் வித் பிஎஸ்டிஎம் 2 போஸ்ட் பெண்டிங் இருக்குது. உமனுக்கு 2 போஸ்ட் இருந்துச்சு, அதுவும் இன்னைக்கு ஃபில்அப் ஆயிடுச்சு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் எந்த போஸ்ட்டுமே ஃபில்அப் ஆகல. ஜெனரல் 18 அப்படியே இருக்கு. ஜெனரல் வித் பிஎஸ்டிஎம் 4 போஸ்ட் அப்படியே தான் இருக்கு. உமன் போஸ்ட் 7 அதுவும் அப்படியே தான் இருக்கு. உமன் வித் பிஎஸ்டிஎம் 2 போஸ்ட் அதுவும் ஃபில்அப் ஆகல. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் ஜெனரல் வித் பிஎஸ்டிஎம் ஒரு போஸ்ட் இருந்துச்சு, அந்த போஸ்ட் அப்படியே தான் இருக்கு, இன்னும் ஃபில்அப் ஆகல. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் ஜெனரல்ல 7 போஸ்ட் இருந்துச்சு, அது இன்னும் ஃபில்அப் ஆகல. ஜெனரல் வித் பிஎஸ்டிஎம் அது ஒரு வேகன்சி, அது இன்னும் ஃபில்அப் ஆகல. ஆனா உமனுக்கு 4 போஸ்ட் இருந்துச்சு, அது 3 ஃபில்அப் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு 1 பெண்டிங் இருக்கு. அடுத்தது ஜேஏ போஸ்ட், டிகிரி வித் சிஓஏ, இதுக்காக உள்ள ஜேஏ போஸ்ட். இதுல உள்ள வேகன்சி மொத்தம் 20, ஃபில்அப் ஆனது இது வரைக்கும் 3, அவைலபிள் 17 வேகன்சி. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிடில ஜெனரல்ல ஒரு போஸ்ட் வேகன்சியா இருக்கு. ஜெனரல் வித் பிஎஸ்எம்ல ஒரு போஸ்ட் வேகண்டா இருக்குது. டிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஒரு போஸ்ட் வேகண்டா இருக்குது. பிசிஏ பொறுத்த வரைக்கும் ஜெனரல்ல 3 போஸ்ட் வேகண்டா இருக்குது. ஜெனரல் வித் பிஎஸ்டிஎம்ல ஒரு போஸ்ட் வேகண்டா இருக்கு. டிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 2 போஸ்ட் வேகண்டா இருக்கு. எம்பிசி டிசியை பொறுத்த வரைக்கும் ஜெனரல்ல ஒரு போஸ்ட் வேகண்டா இருக்கு. ஜெனரல் வித் பிஎஸ்டிஎம் ஒரு போஸ்ட் வேகண்ட். அதே மாதிரி டிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஒரு போஸ்ட் வேகண்டா இருக்கு. பிசிஎம் ஜெனரல்ல ஒரு போஸ்ட் வேகண்டா இருக்கு. எஸ்சிஏல டிடபிள்யூ வித் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு போஸ்ட் வேகண்ட். எஸ்சில ஜெனரல் கேட்டகரிக்கு 1, எஸ்சில டிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஒரு போஸ்ட் வேகண்டா இருக்கு. இப்ப பார்த்த நீங்க வேகன்சி லிஸ்ட்ல டிடபிள்யூ கேண்டிடேட், பிடபிள்யூடி கேண்டிடேட், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களை பத்தி எல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல அப்படின்னா இவங்களுக்கு ஆல்ரெடி வேகன்சி அப்படியே தான் இருக்கு, எதுவுமே ஃபில்அப் பண்ணல. அவங்க எல்லாம் மேக்சிமம் ஜெனரல் கேட்டகரி எடுத்ததுனால அந்த வேகன்சி எல்லாம் ஃபில்அப் ஆகாம இப்ப இருக்கு. டோட்டல் வேகன்சி இன்னும் கம்மியாகும் போது அவங்கள லிஸ்ட்ல கொண்டு வந்துடுறேன். அடுத்தது லெபார்டரி அசிஸ்டன்ட், மொத்த வேகன்சி 37, இது வரைக்கும் ஃபில்அப் ஆனது 21, அவைலபிள் 16. அடுத்தது சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட், மொத்த வேகன்சி 25, இது வரைக்கும் ஃபில்அப் ஆனது 3, இன்னும் 22 போஸ்ட் வேகன்சியா இருக்கு. அடுத்தது ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீஸ், இதுல 34 வேகன்சி, இது வரைக்கும் எதுவும் ஃபில்அப் ஆகல, அவைலபிள் 34 அப்படியே இருக்கு. அடுத்தது மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3, இதுல 15 வேகன்சி, எதுவுமே ஃபில்அப் ஆகல, 15 வேகன்சி அப்படியே இருக்கு. அடுத்தது ஜேஏ காமர்ஸ், இதுல 28 வேகன்சி, ஒன்னே மட்டும் தான் ஃபில்அப் ஆயிருக்கு, 27 வேகன்சி அவைலபிளா இருக்கு. அடுத்தது எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிரேடு 4, இதுல 30 வேகன்சி, இது வரைக்கும் இதுல மட்டும்தான் 24 ஃபில்அப் ஆயிருக்கு, மீதி 6 போஸ்ட் வேகண்டா இருக்கு. அடுத்தது ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இதுல 17 போஸ்ட் இருந்துச்சு, 14 போஸ்ட் ஃபில்அப் ஆயிருக்கு, அவைலபிள் 3 வேகன்சி. இதுதான் குரூப் 4லயே ஹையஸ்ட் சேலரி உள்ள போஸ்ட். இதுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு போஸ்ட் இருக்குது, அது ஸ்டெனோ டைபிஸ்ட்ல வரும். அடுத்தது டெலிபோன் ஆபரேட்டர், ஒரு போஸ்ட் வேகன்சி, அந்த ஒரு போஸ்ட் அப்படியே தான் இருக்கு. இந்த போஸ்டுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளவு சேலரி வரும் அப்படின்னு ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இது வரைக்கும் யாராவது பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நீங்க பாக்குறது எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு டோட்டலா போட்டிருக்கேன். எல்லா கேட்டகரியுமே இருக்குது, எல்லாத்துக்குமே நான் வேகன்சி ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தடவை உங்க கேட்டகரி வைஸ் செக் பண்ணிக்கங்க.